வணக்கம் நண்பர்களே. அண்மை செய்திகளில் இன்றைக்கி இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு பதிலாக நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது புதிய கல்விக் கொள்கை வந்துருச்சு, அமலாக்கி விட்டார்கள். இன்று காலை நாடாளுமன்றத்தில் அதற்கான சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்க. அதில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. அந்த அம்சங்கள் என்னன்றதை முதல்ல பார்த்துருவோம். அதன் பிறகு அதை பற்றிய செய்தி என்னன்றதை பார்ப்போம். கேபினெட்லேருந்து இன்றைக்கி தான் அதை அமலாக்கியிருக்காங்க. 34 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கல்விக் கொள்கை புதிய வடிவத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் 5 ஆண்டுகள் அதை ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படையான ஒரு கல்வி தகுதி அப்படின்றாங்க. ஏன்னா 4 வயசில் கொண்டாந்து நர்சரி ஸ்கூலில் சேர்த்துருங்கன்றாங்க. அப்புறம் 5 வயசில் ஜூனியர் கேஜி, 6 வயசில் சீனியர் கேஜி, 7 வயசில் 1ஆம் கிளாஸு, 8 வயசில் 2ஆம் கிளாஸ். சரியா? அதுக்கு அடுத்த 3 ஆண்டுகள் இதை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா 5+3+3+4 அப்படி பிரிச்சுருக்காங்க. 5 + 3 + 3 + 4 அப்படின்னு கணக்கு போட்டோம்னா 15 ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வருது. அது என்னன்றதையும் முழுசாக பார்ப்போம். 2வது 3 வருஷத்தை ப்ரிப்பரேட்ரி அப்படின்றாங்க. 9 வயசில் 3ஆம் கிளாஸு, 10 வயசில் 4ஆம் கிளாஸு, 11 வயசில் 5ஆம் கிளாஸு. அப்புறம் அடுத்த 3 வருஷத்தை மிடில் எஜுகேஷன்னு சொல்கிறாங்க. 12 வயசில் 6ஆம் கிளாஸு, 13 வயசில் 7ஆம் கிளாஸு, 14 வயதில் 8ஆம் வகுப்பு. அப்புறம் கடைசி 4 வருஷத்தை செகண்டரி எஜுகேஷன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தோம்னா 9th 15 வயசில் 9ஆம் கிளாஸு, 16 வயசில் எஸ்எல்சி. அப்புறம் ஃபஸ்ட் இயர் ஜூனியர் காலேஜ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. நம்ம இப்போ +1 +2ன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பதிலாக ஃபஸ்ட் இயர் ஜூனியர் காலேஜ் 17 வயசில், 18 வயசில் செகண்ட் இயர் ஜூனியர் காலேஜ் அப்படின்னு இந்த +1 +2ன்றதை ஜூனியர் காலேஜ் ஃபஸ்ட் இயர், ஜூனியர் காலேஜ் செகண்ட் இயர்னு பிரிச்சுட்டாங்க. இப்போ இந்த 12வது வகுப்புக்கு மட்டும்தான் போர்டு எக்ஸாம், 10ஆம் கிளாஸுக்கு போர்டு எக்ஸாம் கிடையாதுன்னு மாற்றிட்டாங்க. அது ஒன்று மட்டும் நல்ல காரியம். சரியா? இனிமேல் எம்ஃபிலும் கிடையாது அப்படின்னு தூக்கிட்டாங்க. கல்லூரி பட்டப்படிப்பு இப்போ நம்ம பிஏ பிகாம்லாம் படிக்கிறோம்ல, பிஏ பிகாம் பிஎஸ்சிலாம், இதெல்லாம் 3 ஆண்டுகளுக்கு பதிலாக 4 வருஷமாக்கிட்டாங்க. சரியா? இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் முக்கியமாக இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷம் டிகிரியாம். அப்புறம் பிஜி படித்தா 1 வருஷம் படித்தா போதுமா எம்ஏ படிக்கிறதுக்கு. பிஏ படிக்கிறதே 4 வருஷம் படிச்சிடணுமா. படிச்சுட்டு எம்ஏக்கு 1 இயர் படித்தா போதும் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நல்ல விஷயம். என்னன்னு கேட்டால் 10ஆம் வகுப்புக்கு போர்டு எக்ஸாம் கிடையாது. இப்போ சிபிஎஸ்சிலையும் 10ஆம் வகுப்புக்கு போர்டு எக்ஸாம் கிடையாதுன்ற மாதிரியே மொத்தமாகவே நாடு முழுவதும் 10ஆம் வகுப்புக்கு போர்டு எக்ஸாம் கிடையாதுன்னு மாற்றிட்டு இப்படி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதன் மூலமாக ஏதாவது நல்ல காரியம் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே உருப்படியான நல்ல காரியம் எதுவுமே கிடையாது. சரியா? இதில் என்னன்னா இவங்க சொல்கிறது என்னென்னா மல்டிபிள் என்ட்ரி அண்ட் மல்டிபிள் எக்ஸிட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த கல்வி திட்டத்தில் முக்கியமான கூறாக அவர்கள் சொல்வது மல்டிபிள் என்ட்ரி அண்ட் மல்டிபிள் எக்ஸிட். மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை முறை வேண்டுமானாலும் படிப்பை விட்டு வெளியேறி விடலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் மீண்டும் சேர்ந்து கொள்ளலாம். இங்கே தான் சிக்கல். என்னத்த சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியேறி விடலாம்னு சொல்கிறது ஈஸி, ஆனால் மறுபடியும் சேருவது என்பது கஷ்டம். இதற்கு டைரக்டான உதாரணமே வேறு யாருமே கிடையாது, நான் தான். சரிங்களா? ஏன்னா நான் பிஎஸ்சியோட என்ன பண்ணிட்டேன், எம்எஸ்சிக்கு போகணும் அப்படின்னு எம்எஸ்சின்ட்டு உட்காந்து எம்எஸ்சி சீட்டு கிடைக்காம எம்சிஏ கிடைச்ச சீட்டை வேணான்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது, எனக்கு பொழுது போக மாட்டேங்குதுன்னு வேலைக்கு அப்ளை பண்ணுறேன். வேலை கிடைக்குது. வேலை கிடைச்ச உடனே வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடி என்ட்ரி ஆகவே முடியல. நம்ம போய் கரஸ்பாண்டன்ஸ்லாம் படித்தாலாம் அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போது என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அந்த ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் ஒன்று சொல்கிறாங்களே, அதுலேயே எக்ஸிட் ஆகிடலாம். எதில் 2ஆம் கிளாஸ் படித்து முடித்த உடனே வெளியே போயிடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா 5ஆம் கிளாஸ் படித்து முடித்த உடனே ப்ரிப்பரேட்டரி எக்ஸாம்லேருந்து எக்ஸிட் ஆகிடலாம். அதே மாதிரி மிடில் ஸ்கூல்லேருந்து 8ஆம் வகுப்புலேருந்து எக்ஸிட் ஆகிடலாம். அதே போலவே 4 வருஷம் அந்த செகண்டரி எஜுகேஷன் சொல்கிறாங்களே, அதில் எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆகலாம். 9ஆம் கிளாஸில் எக்ஸிட் ஆகிடலாம், 10ஆம் கிளாஸில் எக்ஸிட் ஆகலாம்,
ஃபஸ்ட் இயர் ஜூனியர் காலேஜ், செகண்ட் இயர் ஜூனியர் காலேஜ் அப்படின்னா அதுலேயும் எக்ஸிட் ஆகலாம். இதெல்லாம் என்னவோ புதுசாக இவங்க கொண்டு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பழைய சிஸ்டம், எப்போ உள்ள சிஸ்டம், எங்கள் அப்பாலாம் படித்த காலத்தில் உள்ள சிஸ்டம். எங்கள் அப்பா படித்த காலத்தில் அது பேர் எஸ்எல்சி கிடையாது, எஸ்எஸ்சி தான். அந்த எஸ்எஸ்சி வந்து 11 வருஷம் படிக்கணும். இப்போவும் அதை கொண்டு வந்திருக்கிறது எப்படி கொண்டு வந்திருக்காங்க, 11ஆம் வருடம் வரும்போது தான், அதாவது 16 வயசு வரும்போது தான் அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம். அந்த காலத்தையும் எங்கள் அப்பா படிக்கும்போதும் 16 வயசில் தான் எஸ்எஸ்சி. இப்போ அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் தான் மாற்றி 15 வயசில் எஸ்எல்சின்னு கொண்டாந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு வச்சோம். இப்போ இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலுன்றதை என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் இயர் ஜூனியர் காலேஜ், செகண்ட் இயர் ஜூனியர் காலேஜுன்றாங்க. இதுவும் புதுசான்னு கேட்டால் இதுவும் புதுசு கிடையாது, இதுவும் பழைய மாடல் தான். இது வந்து பியூசின்னு பேர், இப்போ அந்த ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பியூசின்றது தான் இப்போ ஃபஸ்ட் இயர் ஜூனியர் காலேஜ், செகண்ட் இயர் ஜூனியர் காலேஜ்னு பேரை மாற்றி வச்சுருக்காங்க. அதாவது என்ன பண்ணி வச்சுருக்காங்க, புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு பழைய கல்விக் கொள்கையை, அதாவது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கல்விக் கொள்கையை மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏதாவது இப்போ புதுசாக செய்யப்பா அப்படின்னா பழசை வந்து மறுபடியும் திருப்பி கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் டிகிரியை என்ன பண்ணி வச்சுருக்காங்க, 4 வருஷமாக்கி வச்சுட்டாங்க. இந்த 4 வருஷம் ஆகினதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வருஷம் முடித்த உடனே சர்டிஃபிகேட் கோர்ஸ்னு கொடுத்துருவாங்களாம். அதாவது இப்போ நீங்கள் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு போய் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. சேர்ந்த உடனே வருஷம் முடிஞ்ச உடனே இவர் வந்து பிஏ சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. செகண்ட் இயர் முடித்த உடனே பிஏ டிப்ளமோ கோர்ஸ், நீங்கள் டிப்ளமோ இன் இங்கிலீஷ்னு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்களாம். 3வது வருஷம் முடித்த உடனே கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாம். 4வது வருஷம் முடித்ததுக்கப்புறம் தான் பேச்சுலர்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாம். அப்போ 4 வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களே, நல்லது தானே சார்னா? நல்லது கிடையாதுங்க. அவன் அதோட நாசமாக போயிடுவான். ஒருத்தனுக்கு பாடம், அந்த குடும்ப சூழல் சரியில்லைன்னா இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, வேலைக்கு போயிடுவான். அடுத்தால பார்த்தீங்கன்னா வெறும் டிப்ளமோ இருக்குல்ல, டிப்ளமோ வச்சுட்டு வேலைக்கு போகணும், டிப்ளமோவில் வேலைக்கு போயிடுவான். இப்போ இது 4 வருஷம்னு ஆக்குனாங்கன்னா இன்ஜினியரிங் என்ன பண்ண போகிறீங்க, 5 வருஷமாக போகுதா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாகவே தேசிய கல்வி ஆணையத்திலேருந்து தான் எல்லா படிப்புமா. எதை தவிர மெடிக்கல் காலேஜை தவிர மீதி எல்லாமே வந்து டைரெக்டாக இந்த புதிய கல்வி ஆணையத்தின் மூலமாகத்தான் செயல்படுத்தப்படும். அதோடு சேர்த்து யூஜிசி இழுத்து மூட போகிறாங்க. யூஜிசின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அதையும் இழுத்து மூட போகிறாங்க. எதனாலனா இப்போ இந்த கல்லூரிகள் எல்லாமே என்ன ஆகுமானா அடுத்த 15 ஆண்டுகளுக்குள்ள அஃபிலியேஷன், அதாவது இந்த பல்கலைக்கழகத்தோடு இணைந்த கல்லூரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக எல்லாத்தையும் ஆட்டானமஸ் காலேஜாக மாற்றிடுவாங்களாம். அந்தந்த காலேஜ் அவங்கவுங்களே டிகிரி கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அது எதுவுமே கிடையாது, எல்லாமே தனியான ஒரு கல்வி நிறுவனங்களாக மாறிடுமா. அப்போ அவன் இஷ்டத்துக்கு சௌரியத்துக்கு ஃபீஸ் வாங்க போகிறான். யாரும் காலேஜில் போய் படிக்க முடியாது. சாதாரணமாக பிஏ பிகாம் படிக்கணுன்னா கூட இனிமேல் வருடத்துக்கு ஆகக்கூடிய செலவே கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா ஆயிரும். புரியுதுங்களா? இப்போ இந்த யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கும்போது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அது இதுன்னு வச்சு பல விதமான ஃபண்டிங்லாம் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் தூக்கிட போகிறாங்களாம். சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ் இல்லைன்னா அவர்களின் மதர் டங் மூலமாக கல்வி கற்பிக்கப்படும். கேட்குறதுக்கு இது நல்லா இருக்கே, சின்ன வயசில் இருக்கிற பசங்களுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் சின்ன வயசுலேருந்தே இங்கிலீஷ் படித்தா நல்லதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறாங்களான்னா, மல்டிபிள் லாங்குவேஜஸ் கற்றுக்கலாமா நீங்கள், அதில் குறிப்பாக சமஸ்கிருதம் கற்றுக்கலாம். புரியுதா? ஸோ சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டாடுறதுக்கு. 2வது ரீஜனல் லாங்குவேஜ் மட்டும்தான் லாங்குவேஜாக வைக்கப்படும்னு சொல்லிவிட்டு சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தை ஒரு சப்ஜெக்டாக சொல்லிக் கொடுப்பாங்க, லாங்குவேஜாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களாம். இது என்ன கணக்குன்னு எனக்கு சத்தியமாக புரியல. இங்கிலீஷை லாங்குவேஜாக சொல்லிக் கொடுக்காம சப்ஜெக்டாக எப்படி சொல்லிக் கொடுப்பீங்கன்றது சத்தியமாக புரியல. ஹிந்தியும் உள்ளே வந்துட போகுது. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மொழிகள் வந்து யார் வேணால் தேர்ந்தெடுத்துக்கலாம், எதை வேணால் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கேட்க நல்லா இருக்கும். ஆமாம் சார், நம்ம ஏன் இங்கிலீஷ் தான் படிக்கணும், ஃப்ரெஞ்சு படிக்கலாமே, ஜெர்மன் படிக்கலாமே, அது படிக்கலாமே, இது படிக்கலாமேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் கடைசியில் பார்த்தா அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வாத்தியார் வேணுமா வேணாமா அந்த ஸ்கூலில்? ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஒருத்தர் 4 பேர் மட்டும் நான் ஃப்ரெஞ்சு படிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு டீச்சருக்கு எங்கே போவீங்க? ஸோ இது மொத்தமாக ஒரு ஏமாத்து வேலை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிஎட் வந்து 1 வருஷ படிப்பாக இருந்தது.
அந்த ஒரு வருஷ படிப்பை 2011 அப்புறம் 2 வருஷமாக மாற்றினாங்க. அது கேட்டதுக்கு வந்து பேர்டன் ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு தேவையான அந்த பேப்பர் ஒர்க்கு, அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறது எல்லாமே சேர்த்து ஒரே வருஷத்துக்குள்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால 2 வருஷமாக ஆக்கிடலாம் அப்படின்னாங்க. சந்தோஷம். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, புதிய கல்விக் கொள்கையினுடைய கீழே பிஎட் வந்து இனிமேல் 4 வருஷ படிப்பு. எப்படி 4 வருஷ படிப்பாக மாற்ற போகிறாங்களாம். முன்னாடி பிஹெச்டிக்கு வந்து எம்ஃபில் வேணும்னாங்க, இப்போ எம்ஃபில் வேணான்ட்டாங்களாம். இப்போ பிஜி முடிச்சுட்டு நேராகவே பிஹெச்டி போயிடலான்னு. இதுவும் ஒன்றும் புதுசு இல்லை, இதுவும் பழசு. எப்போ உள்ள பழசு, ரொம்ப பழைய காலத்தில் உள்ளது. ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடித்தாலே பிஹெச்டி போயிடலான்றது எங்கள் அப்பா படித்த காலத்தில் இருந்த சிஸ்டம். அதாவது எங்கள் அப்பாவே அவரே வந்து இறந்தது வந்து 2011 இறந்துட்டார். அவர் வந்து 1937 பிறந்தவர். 1937, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு என்ன கல்விக் கொள்கை இருந்ததோ அந்த கல்விக் கொள்கைக்கு இப்போ மறுபடியும் 2023 கொண்டு வந்துருக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலைன்னு பாருங்கள். இப்போ இதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்மளால் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. இதை சட்டமாக பாஸ் பண்ணிட்டாங்க. இதை கோர்ட்டுக்கு போக முடியுமா என்னன்னு தெரியல. அதை குறித்த எங்கும் எந்த உரையாடலும் நடத்தப்படவில்லை, பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை, எதுவுமே பண்ணல. சட்டமாக பாஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. இதுதான் நம்ம வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தது. இது இப்போ நாசமாக போகுதுன்னு. இப்போ மொத்தமாக கல்விக் கொள்கைன்னு புதிய கல்விக் கொள்கைன்ற பேரில் 1930களில் இருந்த கல்வி திட்டத்தை இப்போ மறுபடியும் கல்வி திட்டமாக கொண்டாடுறாங்க. 2வது என்ன பண்ண போகிறாங்களான்னா, கல்வியை வந்து ஹோலிஸ்டிக்காக கொண்டாட போகிறாங்களாம். ஹோலிஸ்டிக்கானா என்ன அர்த்தம்? சமஸ்கிருதம், யோகா, இது எல்லாத்தையும் பாடத்திட்டத்துக்குள்ளேயே கொண்டாந்துட போகிறாங்களாம். யோகாலாம் ஒரு சயின்ஸா? அது யாரோ அவங்க இஷ்டப்பட்டால் எங்கேயாவது போய் சோம்பல் முறிக்கிற மாதிரி செஞ்சுட்டு போங்க, அதை பற்றி நமக்கு தேவையில்லை. ஆனால் யோகாவையும் சமஸ்கிருதத்தையும் பாடத்திட்டத்துக்கு உள்ளே கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்னு பாருங்கள். இதோடு சேர்த்து இந்திய கலாச்சாரப்படி பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் போட்டிருக்காங்க. இந்திய கலாச்சாரப்படி பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும்னா என்னது? மகாபாரத ராமாயணத்தெல்லாம் கல்வி திட்டத்தில் உள்ளே கொண்டாட போகிறாங்க, திருக்குறளை தூக்கி வெளியே போட போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. ஆக மொத்தத்தில் இவர்கள் புதிய கல்விக் கொள்கைன்ற பேரில் இருக்கிற கல்வி இதை வந்து மொத்தமாக கெடுத்து குட்டிச்சவராக்கி, இதை வந்து கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கல்வி திட்டங்கள் வந்து ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு இருக்காங்க. அங்கெல்லாம் வந்து போர்டு எக்ஸாம்னு ஒன்று கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? அங்கே வந்து எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு. அமெரிக்காவில் எல்லாத்துக்கும் சாட்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. எல்சாட், ஜிசாட், எம்சாட், இசாட் அப்படின்னு பல. எல்லா புதுசாக மேல் படிப்புக்கு போகணுன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் உள்ளே போகணும். இங்கேயும் அதையே கொண்டாட போகிறாங்களாம். எல்லாத்தையுமே ஸ்கூல் லெவல்லையே பரீட்சையை திருத்தி முடிச்சுக்கோ, +2க்கு மட்டும் தனியாக கடைசியாக போர்டு எக்ஸாம் எழுதினா போதும் அப்படின்னு ஒன்றை தவிர வேறு எதுவுமே இந்த கல்வி திட்டத்தில் உருப்புறதுக்கு உண்டான வழி கிடையாது. இதன் மூலமாக கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க தெரியுங்களா? நம்பரை மாற்றி எழுத போகிறாங்க. அதாவது ஒருத்தன் பிஏ ஃபஸ்ட் இயர் மட்டும் படிச்சுட்டு போயிருப்பான்ல, அவரும் உயர்கல்வி பெற்றவர். பிஏ செகண்ட் இயர் முடிச்சுட்டு டிப்ளமோன்னு ஒருத்தன் வாங்கிட்டு போவான் பார்த்தீங்களா, அவரும் உயர்கல்வி முடித்தவர். அப்புறம் 3வது வருஷம் முடித்தவருக்கு கிராஜுவேட்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா, அவரும் உயர்கல்வி முடித்தவர். 4வது வருஷம் கம்ப்ளீட் பண்ணி அவர் தான் ஒரிஜினலாக பேச்சுலர் டிகிரின்னு ஒருத்தர் வாங்குறாருல, அவரும் உயர்கல்வி பெற்றவர். நாம் தமிழ்நாட்டில் 52% வச்சுருக்கிறோம், 49ன்னு நினைக்கிறேன், 49 50 50% ஜிஆர் வச்சுருக்கோம்னா அந்த 50% ஜிஆர் வந்து மேற்படிப்பு முடித்தவர்கள். இப்போ அப்படி இல்லை, மேற்படிப்புக்கு உள்ளே வந்தாச்சு அப்படின்றத வச்சே ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அவர் மேற்படிப்பை முடிச்சிட்டாரு. புரியுதுங்களா? இது எப்படிப்பட்ட ஏமாத்து வேலைன்னு பாருங்க. பிஏ ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் முடித்தவனே ஒரு மேற்படிப்பு படித்தவன், செகண்ட் இயர் மட்டுமே படித்தவர் ஒரு மேற்படிப்பு படித்தவர், தேர்ட் இயர் மட்டும் முடித்தவர் ஒரு மேற்படிப்பு, 4th இயரும் முடித்தவர் மேற்படிப்பு. அப்போ மேற்படிப்புன்ற பேரை வந்து ஏமாற்றி உலக அளவில் நமது கல்வி தரத்தை நாசப்படுத்துறதுக்காக இதை உருவாக்கியிருக்காங்கன்னு தான் நம்ம இதை பார்க்கணும். முன்னாடி இதை வந்து பிஏ ஹானர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு மேலே சர்டிஃபிகேட்டு 4 இயர் முடித்தாதான் கம்ப்ளீஷன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி வந்து பிஏ வந்து 2 வருஷம் படித்தாலே போதும். அந்த 2 வருஷன்றதை இப்போ 4 வருஷமாக்கி, பிஎட் வந்து 2 வருஷன்றதை 4 வருஷம் படிப்பாக மாற்றி, 4 வருஷம் படிப்பாக மாற்றும் போது என்ன ஆகும்? பிஎட் முடிக்கிறதுக்கே 4 வருஷம் ஆகும்னா எப்படிங்க அவன் எப்போ வாத்தியார் வேலைக்கு வருவான்? யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் பிஏ படிக்கணும், அப்புறம் பிஎட் படிக்கணும்னா 8 வருஷம் காலேஜ் படிக்கணும். இப்போ இருக்கக்கூடிய புதிய திட்டம் படி நீங்கள் +2 முடிக்கும் போதே 18 வயசு ஆகிடும். புரியுதா? 18 வயசில் நீங்கள் +2 முடிச்சு அதுக்கப்புறம் 8 வருஷம் படிக்கணும்னா ஒரு பிஎட் முடிக்கிறதுக்கே எவ்வளோ வருஷம் ஆகிடுது? கிட்டத்தட்ட 18 8 26 வயசாகிடும்.
ஆக எவனுமே ஃபுல்லாக படிக்க போகிறது இல்லை. இப்போ நம்ம தெளிவாக வச்சுருக்கோம், 17+3 20 வருஷத்தில் படித்தாலே டிகிரி கைக்கு வந்துடும். இப்போ டிகிரி கைக்கு வந்து பிஎடும் வாங்கணும்னா 26 வயசு ஆகும், இல்லைன்னா டிகிரி முடிக்கிறதுக்கே 22 வருஷம் ஆகும். இங்கே இப்போ இருக்க சிஸ்டம் படி பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கே 22 வயசு போதும். ஆனால் இப்போ இவர்கள் கொண்டு வந்த சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கே 23 24 வயசு ஆகிடும். ஸோ ஒருத்தனோட படிக்கக்கூடிய வயசை வந்து இன்னும் இழுத்தீங்கன்னா அவன் என்ன ஆவான், பொருளாதாரத்தில் எப்படி அந்த பெற்றோரால் அவ்வளவு நாளைக்கு அந்த படிப்புக்கு செலவு பண்ண முடியும்? புரியுதுங்களா? ஒரு பையன் வந்து பிஎட் படித்து நான் வாத்தியார் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறான்னு வச்சிங்களேன், ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பையன். இப்போ இருக்கிற சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு பிஏ முடிச்சுட்டு பிஎடை வந்து 2 வருஷம் முடிச்சு 22 வயசில் பிஎட் முடிச்சு 23 வயசில் வேலைக்கு போயிட முடியும். இப்போ புதுசாக இவங்க கொண்டு வந்த மெத்தட் படி பார்த்தீங்கன்னா அவன் பிஎட் முடிக்கவே 26 வயசு ஆகிடும். அந்த 26 வயசு வரை அவனை எப்படி வைத்து அந்த குடும்பம் பாதுகாக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு அகாடமிக் கிரெடிட் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அதுதான் மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட்னு பேர். நீ ஃபஸ்ட் இயர்லேயே வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டு என்ன பண்ணலாம், பிஏ தமிழுக்கு வேறு நான் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன்னு திரும்ப போயிடலாம். அதில் போய் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட் இயர் மட்டும் முடிச்சுட்டு. அப்புறம் திருப்பி வந்து இங்கே செகண்ட் இயர் படிக்கலாமா? ஒரு உண்டான ஒழுங்கான டிகிரியை படிக்கிறதுக்கே படிக்க முடியல. இதை வந்து 2-3 டிகிரி படிச்சுக்கலாமா? இப்படி மொத்தமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து நம்ம தலையில் இறங்கியிருக்காங்க. அடுத்த வருங்கால சமுதாயம் மொத்தமாக கல்வியில் நாசமாக போகுதுன்றது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நிறைய பணம் வச்சுருக்கவங்க மட்டும்தான் சாதாரணமாக ஒரு ஆசிரியர் பயிற்சி முடித்து படிக்கிறதுக்கு உண்டான படிப்பையே படிக்க முடியுன்ற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து இனிமேல் வெறும் பிஎட் மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் இழுத்து மூடப்படும், அதையும் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் தனித்தனியாலாம் வச்சுட்டு இருக்கக்கூடாதான். குறைஞ்சது ஒரு இன்ஸ்டியூஷனில் 3000 பேருக்கு மேலே இருக்கணுமா, இருந்தால் தான் அது இன்ஸ்டியூஷனாக ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த கமிஷனால், எஜுகேஷன் கமிஷன் மூலமாக 3000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்மியாக இருந்தால் அந்த நிறுவனங்கள் மூடப்படும்னு சொல்லியாச்சு. ஸோ மொத்தமாக இழுத்து கல்வியை மூட போகிறார்கள். இதுக்கு தொடர்ச்சியாக என்ன செய்ய போகிறோம்னு நமக்கும் தெரியல. தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.